ஹாய் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். சில பேர்த்துக்கு மேத்ஸ் எக்ஸாம், ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நவம்பர் 18th மண்டே அன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு மேத்ஸ் எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மேத்ஸ் எக்ஸாமுக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டடி பிளான் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி படிக்கணும்லாம் கொஞ்சம் மிக்சட் ஷெட்யூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆனால் இது வந்து இன்னைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு சாட்டர்டே சண்டே, மோஸ்ட்லி ஃபோக்கஸ் ஆன் சாட்டர்டே சண்டே நம்ம என்ன பண்ணணும், இதுக்காக வெரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொஸ்டின் பேப்பரில் எந்த சாப்டர்லாம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு தான் நம்ம வெரி குவிக்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் 100 லேர்னிங்க்கு வரீங்கனாலே அல்டிமேட் ஃபோக்கஸ் உங்களுக்கு கொடுக்கறது தான் என்னோட டியூட்டி அண்ட் தட் இஸ் வாட் ஐம் கோயிங் டு டூ டுடே. இந்த 2022ஓட மிட் டேர்ம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் மட்டும் பாருங்களேன், எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக் கொஸ்டின்ஸாக, ஏதோ 1-2 கொஸ்டின் மட்டும்தான் அவுட் சைட் ஆஃப் புக் பேக்கில் இருக்குது. அதனால புக் பேக் கொஸ்டின் பார்த்துட்டு போனாலே யூஆர் குட் டு கோப்பா, சரியா? அதனால் அதில் நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணல. ஸோ 2022ஓட நவம்பர் மிட் டேர்ம்ஸ் பேப்பர் டக்குன்னு பார்த்துடலாம். இதில் பாருங்கள், 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு, சரியா? ஸோ இது புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு போனாலே அந்த 3 சாப்டருக்கு சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க்ஸை டக்குன்னு பார்த்துடலாம். சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9ல் 2 கொஸ்டின் வந்திருக்கு. அதுலேயும் பாருங்கள், யூஸ்வலாக அந்த கம்பல்சரி கொஸ்டின் 16th கொஸ்டின் வந்து சாப்டர் 4, 6 or 8ல் தான் வரும். இந்த தடவை சாப்டர் 9ல் வந்திருக்கு. ஆனால் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா இது மிட் டேர்ம் பேப்பர். நம்ம சொல்கிற அனாலிசிஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்லேருந்து. ஓகே, இதே மாதிரி தான் 3 மார்க் கொஸ்டின்ஸும் 2 கொஸ்டின் சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9ல் வந்திருக்கு. இந்த பிடிஎஃப் நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த லிங்க்லேயே இங்கே ஷேர் பண்ணிடுறோம். நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். டோன்ட் வரி அபவுட் இட், இட் இஸ் ஃபார் யூ டு மேக் யூஸ் ஆஃப் தான். ஓகேவா? நீங்கள் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் போயிட்டீங்கன்னா வெரி நைஸ்லி எண்ட் ஆஃப் த சாப்டரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. அப்படின்னா யூஸ்வலி நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 4-5 எக்ஸசைஸ் வந்து நல்ல தீயாக பார்ப்போம். கடைசியில் வர 2 எக்ஸசைஸ் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்லோவாக, ஐயோ போச்சு, இது இவ்வளோ வந்தால் போதும், நம்ம 2 and 3 மார்க்ஸில் பார்த்துக்கலாம், என்னால் 5 எல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கெத்தாக 15 மார்க்ஸ் இதில் வரும்போது, ரைட், ஒவ்வொரு தடவையும் பேட்டர்ன் பாருங்கள். சாப்டர் 7ல் எக்ஸசைஸ் 7.5ல் கொஸ்டின் இருக்கா? இல்லை. 7.7 and 7.9. 9லேயும் பாருங்கள், டுவர்ட்ஸ் த எண்டு தான். ஸோ இப்படி இருக்கும்போது கடைசியில் இருக்கிற எக்ஸசைஸு இந்த தடவை சாட்டர்டே சண்டே உங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக இருக்கும்போது பின்னாடியிலேருந்து படிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு இந்த கோர் மெசேஜ் சொல்கிறது தான் ஆக்சுவலி இந்த வீடியோ. சரி, இதே விஷயத்த இனியொரு பேப்பர் 2024ஓட பேப்பர் எடுத்து பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சோன்னா, இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசம்ப்பா. இதில் 7, 8 and 12th சாப்டர் இருந்துச்சு. அதனால் இதை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பலை. சில பேர்த்துக்கு தான் 12th சாப்டர் எக்ஸாமில் இருக்குது. பட் வெரி குவிக்லி உங்களுக்கு வேணும்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 7ல் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் 2022 பேப்பர்லேருந்து இந்த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த இன்னொரு கோர் மெசேஜ் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பண்ணுறதுனால ஒரு ரிவிஷனாக அதை யூஸ் பண்ணுங்கள். அதை வச்சு ஃபுல்லாக படிக்க வேண்டாம். ஓகேவா? மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு சாப்டர் 12 டெஸ்ட்டில் இல்லை, மிட் டேர்மில் சாப்டர் 7 and 8ல் தான் இருக்குது. இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஓகே, எனக்கு தெரியுமா தெரியாதா, எங்கே போய் நான் மாட்டிப்பேன்னு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. வித் தட் ஐ வில் டேக் லீவ். நாளைக்கு இதோட ஃப்ரெஷ் வீடியோ, ஒரு ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவோட உங்களுக்கு எப்படியாவது கொஞ்சமாவது டைம் சேவ் பண்ணி கொடுக்கலான்னு நான் வரேன். ஸோ இப்போதைக்கு டேக் கேர், பை.